ஜெயலலிதா அம்மாவை போட்டு தள்ளிட்டு லேடியா மோடியான்னு கேட்டவங்கள தீர்த்து கட்டிட்டு அவங்க ஆண்டாங்க. எல்லாத்தையும் என்னென்ன உள்ளே கொண்டாந்து புகுத்த முடியுமோ வேலை வாய்ப்புகள், பெரிய பெரிய பதவிகள், பல இதை சுழட்டி அடித்து சின்னாபின்னமாக்கிட்டாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் இந்த ஒரு திடீர்னு இந்த 1.5 கோடி பேர் 80 லட்சம் 90 லட்சம் எவ்வளோ இருக்கான்னு கணக்கே இல்லை. அவங்கெல்லாம் நாங்கள் எதிரிகள் அல்ல. தமிழ்நாட்டில் வந்து பிழைக்க வந்திருக்காங்க, பிழைக்கட்டும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கட்டும், நல்லா வேலை செய்கிறாங்க, எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் ஓட்டுரிமைன்னு போட்டு இந்த பீகாரிக்கு மத்திய பிரதேசு வாங்கம்மா எவ்வளோ கொடுமை பாருங்கள். அதாங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் தேர்தல் வருது. நீ வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்றும் இங்கே நடத்துறதில்ல இல்லையா? இப்போ நம்ம குலதெய்வ சாமிக்கு கும்பிட போகிறேன்ட்டு நம்ம ஊர்லேயே வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா மக்களும் போய் அவன் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு கிடா வெட்டிட்டு சந்தோஷமாக நம்மளே சென்னையிலேருந்து எல்லாம் போயிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கையில் உன் வழிபாடு அங்கே, நீ உன்னோட குலதெய்வம் அங்கே, அப்பா அம்மா அங்கே, நீ பிறந்தது அங்கே, நீ ஓட்டு நீ எங்கே போடணும்னா பீகாரில் போடணும். தமிழ்நாட்டில் வந்து பீகாரி ஓட்டு போடுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. முக்கியமாக இந்த இடத்துல அந்த ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தேன், ஈரோட்டில் கலெக்டர் பீகாரிகள் இங்கே ஓட்டு செலுத்தலான்னாங்க. தொலைச்சிருவேன், மிகப்பெரிய தவறு. ஜனநாயக ரீதியாக போராட்டம் பண்ணுவோம். இந்திய ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இது சாதாரண கட்சியாக இருக்கலாம். ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கிறவங்கெல்லாம் ஜாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓரணியில் திரளணும். புரியுதுங்களா? நில்லுங்க. அந்த கலெக்டர் எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியாது, அனுமதிக்க மாட்டோம். ஓட்டு போடுற அன்னைக்கு அப்படி ஏதாவது 1 கோடி 80 லட்சம் 90 லட்சம் ஓட்டை கொண்டாந்து வாங்க பிறகு உட்காருங்க. இங்கே திணிச்சிங்கன்னா மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும், கலவரம் நடக்கும். தேர்தல் ஆணையம் யாரும் உள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வர விட மாட்டோம், பூத்துக்கே வர விட மாட்டோம். இது எச்சரிக்கிறேன் நான். அந்த கலெக்டர் வாபஸ் வாங்கணும், அப்படி சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஓட்டுங்க எங்க தமிழ்நாட்டில் இங்கே கேட்க வர்றது அதுதான். இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமான வருகை பதிவு வேறு மாநில மக்கள் இங்கே தான் 1 கோடி 1.5 கோடின்னு வந்திருக்காங்க. மிகப்பெரிய அது ஒரு வரவேற்கத்தக்கதா இல்லையா? அடுத்து புரியுதுங்களா? ஒர்க் பர்மிட் மாதிரி தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நினச்சா பண்ணலாம். எங்கெங்கே யாராக இருக்கீங்க அத்தனை என்ட்ரி கொடுங்க ஓட்டு போடுறதுக்கு. அதானி தானே ஃப்ளைட் வச்சுருக்காரு.